சத்தியத்தை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். அது கொள்கைவாதிக்கு ரொம்ப அடிப்படை. நன்மையை ஏவனா யாரும் உங்களை தடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வச்சு இயக்கம் நடத்துகிற நிலையும் இந்த உம்மத்தில் இருக்கு. ரத்த தானத்தை மட்டுமே மைய பொருளாக வைத்து சொல்லக்கூடிய இயக்கங்கள் இன்றைக்கு நம்ம உம்மத்தில் இருக்கிறது. சமுதாயத்தில் நன்மையை பேசுறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து விட்டார்கள். பாவத்தை தடுப்பதற்கு இன்னும் வரவில்லை. மனசுக்கு தைரியம் இல்லை. அந்த துணிச்சல் மார்க்கத்தை கொள்கையை எத்தி வைக்க வேண்டும், பாவத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கிய குணம் இன்றைக்கு மழுங்கி போய்விட்டது சமுதாயத்தில். கொள்கையை பேசுகிற நமக்கு வரவே கூடாது. ஆபத்து. தீமையை தடுக்கிறத எப்ப நம்ம நிப்பாட்டுறோமோ அன்னைக்கே படைச்சவனுடைய உதவியும் பேர் அருளும் தடுக்கப்பட்டு விடும். பாவத்தை பாவம் தான் என்று உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் சொல்லுகிற துணிச்சல் ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் வேண்டும். இன்னைக்கு என்ன அதெல்லாம் பேசாதீங்க, இதையெல்லாம் பத்தி பேசாதீங்க. இப்படி எல்லாம் பேசினா செட் ஆகாது, சரி வராது. நன்மையை ஏவிட்டு போயிரும். தொழுகையை மட்டும் சொல்லுங்க, நோன்பை மட்டும் பேசுங்க, தர்மத்தை மட்டும். இது சொல்றதுக்கு ரசூலா வந்தாங்க. இது சொல்றதுக்கு ரசூலா வந்தாங்களா? குறிப்பா வழிகட்ட தோல் உரிக்கிறதுக்கு தான் ரசூலா வந்தாங்க. ரசூலா மட்டும் இல்ல, எல்லா இறை தூதர்களும் வந்த காலகட்டத்தை நீங்கள் ஒப்பிட்டு உரசி பார்த்தீர்கள் என்றால் பாவம் தலைவிரித்து ஆடும் பொழுது அதை தடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்தான்.